ஏன்னா அடுத்த அடுத்த போராட்டம் வெடித்த சில நாட்கள்லேயே வந்து 5% குறைச்சிட்டாங்க. அப்போ அந்த போராட்டம் நின்று இருக்கணும் இல்லையா? பாகிஸ்தானோட ரோல் இருக்குது அப்படின்றது அங்கே டெமோக்ரட்டைஸ்டு ஒரு பார்வையில் இருக்கவங்கலாம் பாகிஸ்தானோட ரோல், ஐஎஸ்ஐயோட ரோல் இருக்குன்றாங்க. பாகிஸ்தானுக்கு இந்த வெஞ்சன்ஸ் இருக்குது. இந்த வெஞ்சன்ஸ் என்ன பண்ணுறான், நீ ஒரு நாட்டை 2 துண்டாக்குனல்ல, நான் ஒரு நாட்டை 100க்கும் மேற்பட்ட துண்டாக்குறேன். இப்போ இந்த அம்மா வந்து இப்போ சமீப காலமாக வந்து மோடி ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ஃபேசிஸ்டாக தான் அவங்களும் இப்போ வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அண்டை நாடுகள் எப்படி நடந்துக்குதோ எதிர்வினை இங்கேயும் நடக்கும். இந்தியாவுக்கு சப்போர்ட்டில் தான் அந்த அம்மா அந்தளவுக்கு தைரியமாக இருந்தது. இந்தியா ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் கண்ணையா ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இருக்க பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரியும். இந்த வங்கதேசத்தில் நடக்கிற ஒரு உள்நாட்டு கலவரம், பிரதமர் அவர்கள் வெளில தப்பிச்சு ஓடி இருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? 2 ஆண்டுகளுக்கு முன்னே இலங்கையில் நடந்தது தான். தெற்காசிய நாடுகள் முழுவதும் ஒரே குடும்பமே ஆட்சி செய்யுது. இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை போகலை. ஆனால் இது என்னை கிட்டத்தட்ட நெருக்கி கொண்டு வந்து தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. ஏன்னா காங்கிரஸே தொடர்ந்து இருக்குது ஆட்சியில் அப்படின்றது தான். இதே தான் பாகிஸ்தான்லேயும் அந்த பூட்டோ ஃபேமிலி வந்தாங்க, அவங்களே தொடர்ந்து இருந்தாங்க. இலங்கையிலையும் அதே தான். இந்த பண்டார நாயக்கே, ஸ்ரீமாவ நாயக்கே, இந்த ஃபேமிலியை தொடர்ந்து வராங்க. அதே தான். அந்த அம்மாவும் 5 முறை வந்திருக்காங்க. என்னென்னா இதில் ஒரு பாடம் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நேபாளில் அதே தான் நடந்தது, மியான்மர்லேயும் அதே தான். மியான்மரில் இராணுவ ஆட்சி என்ன இப்போ இது பொறுத்த வரைக்கும் இந்த இராணுவ ஆட்சின்றதும் கம்யூனிசம்ன்றதும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, இராணுவ ஆட்சின்றதை கூட ஒரு பாதுகாப்புக்கான ஆட்சின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் அந்த கம்யூனிசம்ன்றதும் அதே தான். இப்போ புத்தின் என்ன சொல்கிறாரு, சீன பிரதமர் என்ன சொல்கிறாரு, நாங்களே தான் தொடர்ந்து இருப்போன்றாங்க. அப்போ இது வந்து ஒரு மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிராக தான் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சி தேவையில்லைன்றது தான். தேர்தலுக்கு முன்னே வந்து அங்கே இருக்க தேசிய நேஷனல் பார்ட்டி சொல்கிறாங்க, இல்லை பேச்சுவார்த்தை நடத்தி இடைக்கால ஒரு ஏற்பாடு, ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிட்டு அதன் பிறகு நம்ம இதை சரி பண்ணிட்டு பண்ணலாம். பணவீக்கம் அதிகமாக போயிட்டுருக்கு, வேலைவாய்ப்பு தொடர்ந்து அதிகமாகிட்டே போகுது அப்படின்றத பற்றி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் இங்கே இந்தியாவில் நடந்ததோ அது மாதிரி ஒரு தேர்தல் வந்து அங்கேயும் நடக்குது. அப்போ இந்த தேர்தல் முறைகேடு, இந்த மக்கள் ரொம்ப அழுத்தத்தில் இருக்காங்க. 30% அப்படின்றது வந்து இப்போது நம்ம முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்கிறது, இந்த தியாகிகள், சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பென்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அவங்களாம் போய் காலாவதி ஆகிட்டாங்க. ஆனால் இது தலைமுறைக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு சட்டம் கொண்டு வரது வந்து அது உண்மையிலே அது வந்து ஏற்புடைய ஒரு சட்டமும் கிடையாது. ஆனால் பயனாளர்கள்னு பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருப்பாங்க. 30% அவங்களுக்கு போய் இடஒதுக்கீடுன்றது ஒன்றும் பெரிய அளவில் போய் சேர்ந்துடாது. இருந்தாலும் இது ஒரு காரணம். அந்த மக்களுக்கு வந்து இந்த புரட்சிக்கான ஒரு காரணமாக வந்து இந்த இடஒதுக்கீடு இருக்குது. ஏன்னா அடுத்த போராட்டம் வெடித்த சில நாட்கள்லேயே வந்து 5% குறைச்சிட்டாங்க. அப்போ இந்த போராட்டம் நின்று இருக்கணும் இல்லையா? பாகிஸ்தானுடைய பெரிய ரோல் இருக்குதுல்ல. ஆனால் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள், பிரச்சனை பண்ணக்கூடிய மக்கள் வந்து 2 தரப்பாக சொல்கிறாங்க. பாகிஸ்தானோட ரோல் இருக்குது அப்படின்றது அங்கே டெமோக்ரட்டைஸ்டு ஒரு பார்வையில் இருக்கவங்கலாம் பாகிஸ்தானோட ரோல், ஐஎஸ்ஐயோட ரோல் இருக்குன்றாங்க. இந்த புரட்சி, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சனை பண்ணுறவங்கலாம் என்ன சொல்கிறாங்க, இந்த ராவோட ரோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா அந்த பிரச்சனை பண்ணுதுன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வரலாற்று நடிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எப்படி வந்து ஒரு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை வந்தபோது வந்து அது காந்தி ஒரு பீஸ்க்கு மீட் வைக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, இஸ்லாமியர்களை எல்லா பதவிகளில் இருந்துட்டு போட்டோம், உயர் பதவிகள் எல்லாமே அவங்களே இருந்திருக்கோம், அவங்க பல ஆண்டுகள் நம்ம நாட்டை ஆண்டிருக்காங்க, இத்தனை பேர் ஒரு தேசத்தை கட்டமைச்சிருக்காங்க, பெரிய பதவிகள்லாம் அவங்களே இருக்கட்டும், நாட்டை பிரிக்க வேணாம், துண்டாட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பீஸ் செட்டில்மெண்ட்டு 71 அங்கேயும் வருது. அங்கேயும் வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானும் பூட்டோ, இந்த பெனாசிர் பூட்டோவோட அப்பா. ஸோ அவர் வந்து பிரதமராக இருக்கட்டும், இவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பீஸ் செட்டில்மெண்ட்லாம் பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் இந்த மொழி பிரச்சனை தான் வருது. அப்போ தெற்காசியா முழுவதும் வந்து இந்த இன ரீதியான பிரச்சனையும் இந்த மொழி ரீதியான பிரச்சனையும் வந்து இதனுடைய தாக்கம் எதுன்னா, ஹிட்லருடைய தாக்கம் அப்படியே இங்கே வருது. இந்த இன பிரச்சனையுடைய தாக்கம் இங்கேயும் வருது.
அப்போ இங்கே வந்து இந்தியை வந்து ஒரு இந்தியாவுக்கான ஒட்டுமொத்த தேசிய மொழியாகவும் அறிவிக்கணும் போது இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை பண்ணோம் இல்லையா, அங்கே ஒவ்வொரு பாக்கெட்லேயும் ஒரு இடத்துலையும் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ கர்நாடகாவில் மைல்டாக ஆ நடந்துருக்கு. அதை ஒரு மாடலாக எடுக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, அந்த இந்துத்துவ மாடலாக இஸ்லாமிக் மாடல், இவங்க 2 பேர் இந்த மாடல் செட் பண்ணுறாங்க, டிஃபைன் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு இஸ்லாமிய சட்ட முறையை வந்து கொண்டு வரணும்னு பாகிஸ்தானில் நினைக்கிறாங்க. மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு இந்து சட்டத்தை வந்து முறையை வந்து இந்தியாவில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் பிளான் பண்ணுது. இந்த இந்த பிரச்சனை தான் வந்து எல்லா இடங்களுக்கும் பரவலாக ஆகுது. இவங்க இந்தியை கொண்டு வந்து திணிக்கணுன்றதை வந்து இந்தியா முழுமைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் போது அவன் உருதை கொண்டு போய் திணிக்கணுன்றான். ஸோ வங்க மொழின்றது ஒரு அடிப்படையிலேயே வந்து ஒரு ஒரு இலக்கிய செறிவான ஒரு மொழி. அவங்க வந்து அந்த மொழியை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. தொன்மையான மொழிகள் தொன்மையான மொழிகள் அது ஒன்று. ஏன் நமக்கு தேசிய தேவநாகரி தேசிய கீதமே அதுதானே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு மொழி திணிக்கப்பட்டது தான். பௌத்தம் அசோகர் காலத்தில் பாலி திணிக்கப்பட்டது. அதன் பிறகு உருது இஸ்லாமியர் இது இவங்க காலகட்டங்களில் வந்து முகலாய காலகட்டங்களில் வந்து பார்சியும் உருதும் இருந்தது. இது மிக்ஸ்டாக தேவநாகரின்னு ஒரு மொழி ஒன்று இருந்தது. அஃபிஷியல் லாங்குவேஜ் யார் வெள்ளக்காரன் வந்தவொடனே ஆங்கிலத்தை தான் கொண்டு வந்து கொடுத்தான் நம்மக்கிட்ட. இதே பாண்டிச்சேரி இந்த பகுதிகளெலாம் வந்து ஃப்ரெஞ்சு தான் இருந்தது. மொழி திணிப்புன்றது அது ஒரு திணிப்புன்றதை வந்து ரொம்ப நாட்களுக்கு பிறகு அப்போ தான் மக்கள் உணர்கிறாங்க. அப்போ அந்த மொழி அடையாளம்ன்றதும் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து மொழி ஆராய்ச்சிகள்லாம் நடக்குது. இங்கே வந்து நம்மளுமே திருவள்ளூர் ஒரு தெலுங்கு மக்களுக்கெல்லாம் அதுதான் அப்போ வந்து இந்த மொழி ஆராய்ச்சிக்கான விஷயங்கள்லாம் உலகம் ஃபுல்லாக நடக்குது. அப்போது வந்து எல்லா பகுதிகளிலையும் மொழி ஆராய்ச்சி நடக்குது. கிரீக்கு, லாட்டின்னு, ஹீப்ரு, தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ்கிரிட்டு, இந்த மாதிரி மொழிகள்லாம் வந்து ஒரு தொன்மையான மொழிகள்லாம் இருக்குது. இந்த மொழிகளுடைய வரலாறு என்ன, இலக்கியம் என்ன, அதனுடைய பண்பாட்டு கூறுகள் என்ன, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஸ் இது இந்த அந்த ஆராய்ச்சிகள்லாம் நடந்ததால் ஓரளவுக்கு இந்த 50-60 ஆண்டுகள், அது 800களின் 90களின் தொடக்கத்தில் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுது. அப்போ அதன் பிறகு ஒரு 45 ஆண்டுகளுக்கு பிறகு தானே சுதந்திரம் கிடைக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னும் பொழுது இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட்டுருது. அந்த விழிப்புணர்வு ஏற்படும் போது என்ன பண்ணுறாங்க, மொழி வந்து ரொம்ப முக்கியமானது அப்படி. அந்த பிரச்சனை தான் வங்கதேசத்துக்கும் இதுவும். இந்தியா என்ன பண்ணுது, நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம தேவையில்லாமல் நம்ம இப்போ 2 பேர் கல் விட்டு அறிஞ்சிட்டப்போ ஒரு கல் வந்து நம்ம மேலே பட்ட உடனே நம்ம போய் ஒன்று தடுக்கணும், இல்லை நம்ம எரியணுன்ற நிலைமை தான் வந்து நம்ம இந்தியாவுக்கு வருது. அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க, ஒரு டிப்ளமேட்டிக் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா பங்களாதேஷ் வந்து ஃபுல்லாக நமக்கு அதிகபட்சமான பார்டர் ஏரியா வந்து பங்களாதேஷ் சைடு தான் இருக்குது. ஏறக்குறைய 4500 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு. அஸ்ஸாம் அப்படியே 7 சிஸ்டர்ஸ்லேருந்து வெஸ்ட் பெங்கால், பீகார் வரைக்கும் வருது. அப்படின்னும்பொழுது வந்து இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது நமக்கு. எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து கொத்தாக மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அகதிகளை எப்படி இவங்க கையாள முடியல. நம்ம நாடும் அப்போ அந்தளவுக்கு பொருளாதார வலிமை மிக்க ஒரு நாடாக இல்லை. அந்த காலகட்டம், அந்த காலகட்டத்தில் மியான்மரில் பிரச்சனை, ரங்கூனில் நடக்குது. அது கொஞ்சம் காலத்துக்கு முன்னே சைனா வார் நடந்த காலகட்டம். சிங்கப்பூரில் அடித்து விரட்டுறான், மலேசியாவில் அடித்து விரட்டுறான். ஸோ அப்போ எல்லா பக்கமும் நமக்கு ஒரு பெரிய நெருக்கடி உருவாகுது. எல்லா மக்களும் இங்கே அதிகமாக வந்துட்டுருக்காங்க. இலங்கையில் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனை. அப்படின்னும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்ன உடனே இந்த மேற்கு வங்க மக்கள் வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து என்னென்னா பண்பாட்டு அடிப்படையிலையும் மொழியின் அடிப்படையிலையும் வந்து மேற்கு வங்கத்துக்கும் வங்கதேசத்துக்கும் ஒரு நல்ல பிணைப்பு இருக்குது. ஒரே மொழி பேசுகிற மக்கள். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பெண் எடுப்பாங்க. கல்கத்தா தான் இன்றைக்கி அவங்க தாக்கா வந்து செகண்ட் சிட்டி மாதிரி தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து கல்கத்தா தான் மெயின் சிட்டி மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி வந்து வர்த்தக தொடர்பு இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு குடும்பங்களுக்கான, ஏன்னா வந்து நட்பு நாடுன்றதுனால வந்து இன்றைக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து அந்த உறவுகள் நல்லாயிருக்கு. அப்படின்னும்பொழுது வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆப்வியஸாக எங்கே வராங்கன்னா இந்தியாவோட சப்போர்ட்டுக்கு வராங்க. அப்போது இந்திரா காந்தி அம்மா ஒரு ரோல் ப்ளே பண்ணி அடித்து விரட்டி அவங்களாம் அனுப்பி விட்டாங்க. இந்த வெஞ்சின்ஸ் அவனுக்கு இருக்குது. பாகிஸ்தானுக்கு இந்த வெஞ்சின்ஸ் இருக்குது. இந்த வெஞ்சின்ஸ் என்ன பண்ணுறான், நீ ஒரு நாட்டை 2 துண்டாக்கணும்ல, நான் ஒரு நாட்டை 100க்கும் மேற்பட்ட துண்டாக்குறேன். அதுதான் அவனோட அந்த இன்ஃபில்ட்ரேஷன், ஐஎஸ்ஐ இன்ஃபில்ட்ரேஷன். அதுக்கப்புறம் தான் அவன் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு பேக்கெட்லேயும் அந்த பிரச்சனையை வந்து கொண்டு வரான். அப்போ தான் வந்து அந்த ஜேஎன்கே இஷ்யூவே வந்து அதுக்கப்புறம் தான் அவன் கையிலே எடுக்கிறான். அதன் பிறகு தான் இங்கே பிரச்சனைகள் வெடித்து போகுது. இதுதான் இப்போ என்னென்னா ஃபாசிசம். இப்போ தொடர்ந்து ஒருத்தர் இருக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மமதை தொடர்ந்து நம்மளை விட்டால் வேறு எதிர்கட்சியை இப்போ சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, இப்போ தானே பப்பு ஆப்பு வச்சுருக்காரு. இதுக்கு முன்ன வரைக்கும் என்ன பேசிகிட்டு இருந்தார் மோடி,
ஆப்கி பாத் 400 ஒன்று பாண்டிச்சேரி மட்டும்தான். பா. எக்ஸப்ட் பாண்டிச்சேரின்னு ஒரு இடம் மட்டும்தான் காங்கிரஸ்க்கான ஒரு அடையாளமாக இருக்குன்னு போன 5 வருஷத்துக்கு முன்னே சொன்னார். இன்னைக்கு என்னாச்சு? 400 முடிஞ்சு போச்சு கதை. சாக்கோபார் கதை ஆயிடுச்சு அதெல்லாம். யூபிலேயே வந்து பாத்தீங்கன்னா எஸ், அதான் மேட்டர். பாதிக்கு பாதி தோத்துறாங்க. அப்போது இந்த இந்த ஃபேசிசம் இது ஒரு கட்டத்துக்கு மேலே இது போகும்போது இது ஃபேசிசமாக மாறுது. ஃபேசிசமாக மாறும்பொழுது என்ன வருதோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே மக்கள் புரட்சி ஏற்படும். இந்த மக்கள் புரட்சி இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னே நடந்தது. இலங்கையில் நடந்தது, நேபாளத்தில் நடந்தது. இதெல்லாம் ஒரு மாடலாக எடுத்துக்கணும். இது இந்தியாவிலும் நடக்குது. சிச்சுவேஷன் இந்தியாவிலுமே ஸ்டார்ட் இந்தியாவிலையும் ஆரம்பிச்சது. அது அக்னிவீர் திட்டம் ஆரம்பிச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நடந்தது. 6 மாநிலங்கள்ல பல பிரச்சனைகள் தொடர்ந்து ஒரு வாரம் இது ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க மக்கள். இதுக்கு வாய்ப்பு தான். எப்படி இந்த 30% இடஒதுக்கீடுன்றது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து அவ்வளோ பேர் ஒன்றும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க போகிறதில்ல. ஃபியூ பீப்புள், கொஞ்சம் பேர் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பெரிய லெவலில் போய் அந்த வேலை வாய்ப்பை கொண்டு போய் அவ்வளோ பேரை போய் அது சென்றடைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. இருந்தும் இதை ஒரு காரணமாக வச்சு இந்த புரட்சிக்கான ஒரு காரணமாக மாறி இன்றைக்கி அவங்க நாட்டை விட்டு இந்தியாவுக்கிட்ட தஞ்சம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த அம்மா வந்து இப்போ சமீப காலமாக வந்து மோடி ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ஃபேசிஸ்டாக தான் அவங்களும் இப்போ வர ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வந்து இப்போ 91-96 அப்போ கலிதா அவங்களுடைய பீரியட் நினைக்கிறேன். அந்த தஸ்லிமா நஸ்ரின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் கூட லஜ்ஜான ஒரு புத்தகம் எழுதினாங்க. இங்கே பாபர் மசீத் இடிக்கப்பட்டப்போ அங்கே பெரிய கலவரம் நடந்து நிறைய இந்து கோயில்கள்லாம் தாக்கப்பட்டது. அதன் பிறகு இப்போ அதே சேம் விஷயம் நடந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நடக்கும்போது இந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அண்டை நாடுகள் எப்படி நடந்துக்குதோ அதனுடைய அதுக்கான எஸ் அதுக்கான ஒரு எதிர்வினை இங்கேயும் நடக்கும். இதை வந்து அது நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்புன்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்லேயே அவங்க கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? ஒரு 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 காம்ப்ரிஹென்சிவாக அதை பார்க்கணும். இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு காம்ப்ரிஹென்சிவாக பார்க்கணும். இதில் எல்லாத்த விட அதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பங்களாதேஷ் வந்து நல்ல எக்கனாமிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இந்த பாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிருக்கு, பில்ட் ஆகிருக்கு. ஏறக்குறைய வந்து ஒரு 7.34 வரைக்கும் கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், ஜிடிபியில் வந்துருச்சுன்னு. ஆனால் என்னென்னா அவங்கள்ட்ட எஜுகேஷன் அந்தளவுக்கு இல்லை. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான அந்த ரிசர்வேஷன்ஸு அதெல்லாம் வந்து அவங்க சரியான முறையில் பண்ணல. அதே மாதிரி வந்து அர்பனைசேஷன் நடக்கலாங்க. அர்பனைசேஷன் இப்போ தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் க்ரோத்தில் நமக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ரீசன் என்னென்னா அர்பனைசேஷன் நடக்கலாங்க. அங்கே வந்து இப்பயும் கூட பார்ப்பீங்க, ஏதோ ஒரு இப்போ ரம்ஜான் அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மேலே ஏறி உட்காந்து போவாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷனும் அதுக்கான இவ்வளோ ஒரு ஜிடிபி க்ரோத் இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் அங்கே நடக்குது. ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஒரு நேஷனாக இருக்குது. சவுத் ஏஷியன் கண்ட்ரிலே வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோத்தை ரீச் பண்ண ஒரு கண்ட்ரியாக பங்களாதேஷ் இருக்குது. பட் இந்த பேக்வர்ட் தாட்ஸ் அதேமாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து அவங்க வந்து பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லேயும் இருக்கிற ஒரு இஷ்யூ என்னென்னா, இந்த மதரசா எஜுகேஷன், இந்த ரிலீஜியஸ் எஜுகேஷனை தான் அவங்க நிறைய ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் 2 ஃபேக்டர்ஸ், இந்த 2 விஷயந்தான் வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதனால தான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இதில் என்னென்னா இன்டர்நேஷ்னலாக வந்து இப்போ இந்தியா ஏன் வந்து இதில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா, இந்தியாவுக்கு சப்போர்ட்டில் தான் அந்த அம்மா அந்தளவுக்கு தைரியமாக இருந்தது. இந்தியா ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, அவங்க வந்து சைனா சப்போர்ட்டுக்கு போயிடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இது வெளியுறவு கொள்கையில் நான் ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கிற ஒரு எல்லா நாட்டிலையும் இருக்கிற ஒரு தார்மீக ஒரு பொறுப்பாக அதை பார்க்குறேன். ஸோ இதுதான் இங்கே இருக்கிற இன்றைய கால சூழலில் இருக்கிற பிரச்சனை. ஆனால் இப்போ இங்கே நடக்கிறது வந்து ஒரு சர்வதேச பிரச்சனையாக வெடிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் வந்து உருவாயிருக்கு. இது எப்படி எந்த கட்டத்தை நோக்கி போகும்? ஏன்னா இப்போ இன்னும் ஒரு சில விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராணுவ ஆட்சியே இருந்து அந்த ராணுவ ஆட்சியில் வந்து ராணுவம் இப்போ வந்து இது மிலிட்ரி கூப்னு அவங்க இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணல. இப்போ பாகிஸ்தான்லலாம் வந்து இல்லை, அவங்க கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மிலிட்ரி நீங்கள் டிப்ளாய் பண்ணாதீங்க, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ, நீங்கள் பொலிட்டிக்கல் இஷ்யூ அட்ரஸ் பண்ணுங்கள், இல்லையா நீங்கள் போங்க, நாங்கள் கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணுறோம், நேஷனல் பார்ட்டியை கூப்பிட்டு பேசுகிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க டிமாண்ட்ஸ் என்ன, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு பேசுகிறோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90 பீப்புளுக்கு மேலே இறந்துட்டுருக்காங்க, போலீஸ் பர்சனல் அண்ட் இது ஆர்மி இது. அதனால் வந்து அவங்க இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
இந்த பிரச்சனையை வந்து தீக்கணும், சார்ட் அவுட் இது பண்ணி சார்ட் அவுட் பண்ணணும், எஸ் தீர்க்கணும் அப்படின்ட்டு டிப்ளமேட்டிக்காக அதை ஹேண்டில் பண்ணணும். சும்மா ஒரு ஆர்மி கூப்புன்னு எடுத்துன்னு வந்து மறுபடியும் ஒரு 10 வருஷம் ஒரு மீனிங்லெஸ்ஸாக போகக்கூடாதுன்ற அந்த பொறுப்போடு வந்து அந்த அரசாங்கம் செயல்படுறது, அந்த ஆர்மி செயல்படுறதை வந்து வரவேற்கிறோம் உண்மையிலே. ஏன்னா பாகிஸ்தான்லாம் வந்து இப்போ பர்வேஸ் முஷரஃப்லாம் வந்தப்போ டேக் ஓவர் பண்ணிட்டார். ஆனால் நல்லாவே இருந்தது அந்த டைம். நம்ம அந்த ஒரு K2ல ஒரு இது நடந்தது, அது இன்ஃபில்ட்ரேஷனால் நடந்தது. இருந்தாலும் அந்த டைமில் வந்து பாதுகாப்பு நல்லா இருந்தது. பாகிஸ்தானோட ஒரு நல்ல ஒரு கிராஃப் நல்லா வந்தது. வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த இன்னும் ஆர்மி வந்தால் அவங்கள பொறுத்த வரைக்கும் டெரரிஸ்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுவோம். அது அந்த நாட்டு டெரரிஸ்ட்டு, எதிரி நாட்டு டெரரிஸ்ட் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அந்தளவுக்கு பர்வேஸ் முஷரஃபோட ஒரு இது வந்து நல்லாவே இருந்தது. இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இங்கே ஆர்மியோட ரோல் வந்து நல்ல ஒரு டிப்ளமேட்டிக் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ கூப்பிட்டு நாங்கள் இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறோம், அது வரைக்கும் நீங்கள் கிளம்புங்க. ஏதோ 45 மினிட்ஸ் தான் டைமே கொடுத்துருக்காங்க. ரிசைன் பண்ணிட்டு கிளம்புங்க, இதை பேசி என்ன எதிர்த்து பார்க்கணும். ஆர்மி கூப்புன்றது நிலைமைக்கு அவ்வளோ ஒரு டெசிசிவான ஒரு விஷயத்துக்கு அவங்க வரல இன்னும் இது வரைக்கும். ஸோ அது பேச்சுவார்த்தை நடக்கும். அதன் பிறகு ஏதோ ஒரு சொல்யூஷன். கடாபிக்கு நடந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கலை. அது அதுலேருந்து காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். உண்மையிலே வந்து ஆர்மி பீப்புள் வந்து ஓரளவுக்கு கடாபி அது வந்து ஆர்மியே வந்து ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி தான் ப்ளே பண்ணியிருக்கு உண்மையிலே. இதை கண்டினியூ பண்ண விடாமல், ஏன்னா கடாஃபிக்கெலாம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்துட்டு இருந்தாங்க, வார கணக்கில் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணெதிரிலே நடந்தது. பட் அந்த அளவுக்குலாம் இல்லாமல் ஆர்மி கொஞ்சம் நல்ல டிப்ளமேட்டிக் ஹேண்டில் பண்ணி இந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்குறாங்க. லெட்ஸ் சி, பங்களாதேஷ் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரணும். அதுதான் எல்லாருடைய விருப்பமும் கூட. மீண்டும் வங்கதேசம் வளர்ச்சி பெற்று வரணும். அதுவும் நம்ம என்னென்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு நம்மகிட்ட பிரிஞ்சு போன ஒரு தேசம் தான் சார். நமக்கு அது ஒரு பொறுப்பு இருக்குது. நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போன தேசம். நிறைய ஸ்டேட்ஸோட பார்டர்ஸ் இருக்கு. இன்னும் எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் எப்படி ஒரு உறவு இருக்கோ, அது போல் வங்கதேசத்துக்கும் மேற்கு வங்கத்துக்கும் ஒரு நல்ல உறவு, பாண்டிங் இருக்குது. பீகார், வெஸ்ட் பெங்கால், அங்கே ஒரு உறவு நல்லபடியாக இருக்குது, பாண்டிங் இருக்குது. அதனால் வந்து வங்கதேசம் மீண்டு எழணும். ஆனால் அப்படி ஒரு ஏரியா மேலே தான் இப்போ அமித்ஷா அவர்கள் ரீசெண்டாக எலெக்ஷன் டைமில் ஒரு அலகேஷன் வச்சுருந்தாரு. கல்கட்டா வழியாக தான் வங்கதேசத்துலேருந்து தீவிரவாதிகள், அப்புறம் அந்நிய சக்திகள், தேவையில்லாத நாட்டு இறையாண்மைக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களாம் வங்கதேசம் வழியாக தான் உள்ளே வராங்க, வங்கம் வழியாக, மேற்கு வங்கம் வழியாக வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி பார்டர் ஃபென்சிங்லாம் பண்ணியாச்சு. அங்கே வந்து நீங்கள் வந்து அங்கேயே வந்துட்டு கேட் பாஸ் மாதிரி போட்டு பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வரலாம். ஏன்னா நட்பு நாடு தானே, நேபாள் மாதிரி அங்கேயும் காரிடார் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ 70s வந்து வாரப்போ அந்த அகதிகள் வந்து இவங்க சொன்னதே அதுதானே. இப்போ வந்து அவங்க வச்ச குற்றச்சாட்டே வந்து இந்த NRC இதெல்லாம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து அன்ஆத்தரைஸ்டாக வந்தவங்க அப்படியே இங்கே ஸ்டே பண்ணிட்டாங்க. அஸ்ஸாமில், மேற்கு வங்கத்தில், பீகாரில், அருணாச்சல், இந்த ஏரியாவில் நிறைய பேர் இருக்காங்க. நாகாலாந்து இந்த ஏரியாவில் நிறைய இருக்காங்க, பெரிய பாக்கெட்லலாம் இருக்காங்க அவங்க. இப்போது காங்கிரஸ் வந்து அவங்களெல்லாம் வந்து ஓட்டுக்காக வச்சுருக்குன்னு சொல்லி தான் இவங்க வந்து ப்ரொபகண்டா பண்ணாங்க தேர்தலின் போது பிஜேபி பேசுனது. ஆனால் இன்றைக்கி காங்கிரஸை தாண்டி ஒரு நல்ல ஒரு ரேப்போ வந்து பிஜேபி வச்சுருக்கு மேற்கு வங்க அரசோட. அது காரணம் ஒரு டிப்ளமசி தான். சர்வதேச அளவில் வந்து ஒரு நல்ல ஒரு உறவு வச்சுக்கணும், எல்லா நாடுகளும் நம்ம தக்க வச்சுக்கணும். ஏன்னா தெற்காசிய நாடுகளுக்கு வந்து ஒரு தலைமை பீடமாக இந்தியா இருக்கணும், அது சைனாவுக்கு போகாமல் நம்ம அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்றது இருக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அந்த நாடோட, ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. நம்ம நாட்டிலேருந்து பிரிஞ்ச நாடு, அதுவும் இல்லாமல் இன்றளவும் வந்து நம்ம நாட்டோட ஒரு நெருங்கிய தொடர்பில் வந்து உறவின் முறையில் இருக்காங்க அப்படின்னும் போது பண்பாட்டு ரீதியாக மெயின் உணவு பாகிஸ்தான், இது இந்தியா, மேற்கு வங்கம் எல்லாமே உணவு பழக்க வழக்கங்கள் வந்து, உடை பழக்க வழக்கங்கள் வந்து, பண்பாட்டு பழக்க வழக்கங்கள்லாம் ஒன்று தானே. அந்த அடிப்படையில் வங்கதேசம் மீண்டும் வரணும், அதுதான். ஓகே சார். 3வது உலகப்போர் ஸ்டார்ட் ஆகுது, ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுனாலே 3ஆம் உலகப்போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. 3ஆம் உலகப்போருக்கு